தாம் ஆட்சி பீடமேறி ஒரு வருட காலத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்த பின்னணியில் இன்னமும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமை குறித்தும் அதனை நடத்துவதற்கான அழுத்தங்களை வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான கடிதத்தில் வலியுறுத்துவதற்கு தமிழ் தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை குறித்த கடிதத்தை இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கரிடம் நேரில் கையளிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இக்கடிதத்தில் அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு பல்வேறு தளங்களிலும் இந்தியா பகிரங்கமாக வலியுறுத்தி வரும் நிலையில் அவ்வழுத்தத்தை தொடர்ந்து பிரயோகிக்குமாறு கோரவிருப்பதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். அதேபோன்று தாம் ஆட்சி பீடமேறி ஒரு வருட காலத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்த பின்னணியில் இன்னமும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமை குறித்தும் அதனை நடத்துவதற்கான அழுத்தங்களை வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பிரதமர் மோடிக்கான கடிதத்தில் வலியுறுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் அதிகார பகிர்வானது அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டியதன் அவசியம் குறித்தும் அக்கடிதத்தில் உள்வாங்கப்படும் என சுமந்திரன் குறிப்பிட்டார். முன்னதாக குறித்த தினத்தில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த 6 கட்சிகளின் தலைவர்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்திப்பதற்கு நேர ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது. எனினும் ஜெய்சங்கரின் இலங்கைக்கான திடீர் பயண ஒழுங்கின் காரணமாக அந்த சந்திப்பு பிற்போடப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகரகம் அறிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்துக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மாவட்டத்தின் வரலாற்று புகழ்பெற்ற புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டார். 21ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் கிளிநொச்சியில் நடைபெற்ற பல்வேறு அபிவிருத்தி மற்றும் மக்கள் நலன் சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பிரதமர் அதன் ஒரு பகுதியாக வரலாற்று சிறப்புமிக்க இவ்வாலயத்துக்கும் வருகை தந்தார். ஆலயத்துக்கு வருகை தந்த பிரதமரை ஆலய நிர்வாகத்தினரும் பொதுமக்களும் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூசை வழிபாடுகளில் பிரதமர் பக்திபூர்வமாக பங்கேற்றார். வழிபாடுகளைத் தொடர்ந்து மிகவும் பழமை வாய்ந்த இவ்வாலயத்தின் வரலாற்று பின்னணி, ஐதீகங்கள் மற்றும் ஆலயத்தின் சிறப்புகள் குறித்து பிரதமர் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து கொண்டார். இந்நிகழ்வில் பிரதமருடன் இணைந்து வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கௌரவ உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலர் சூட்ட முரளிதரன் ஆகியோரும் வழிபாடுகளில் கலந்து கொண்டனர்.